ஹலோ மை டியர் ட்ராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் ட்ராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம எப்படிப்பட்ட ஒரு கதை பார்க்க போறோம்னா, நம்ம கதையோட ஹீரோயினுக்கு அவ தூங்கி எந்திரிச்சோனையும் அதுக்கு நாள் நடந்த எல்லா விஷயமும் மறந்து போயிடும். அப்படி இருக்கிற சமயத்துல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஃபேக் கப்புள்ஸா அவங்க ஸ்கூல்ல ஒன்னா சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஃபேக் ரிலேஷன்ஷிப் கொஞ்ச நாள் ஆக ரியல் லவ்வா மாறிடும். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஹீரோ என்ன ரியாக்ட் பண்ணுவான்? அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் கடைசி வரைக்கும் நம்ம ஹீரோவை மறக்காம அவளோட மெமரியில ஞாபகம் வச்சுக்குவாளா அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம இந்த ஃபுல் டிராமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஓகே கைஸ், இதே மாதிரி நிறைய டிராமா கதை கேட்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். இப்போ அப்படியே காலையில தூக்கத்துல இருந்து ஒரு பொண்ணு எந்திரிப்பாளா. அவ எந்திரிச்சோனையும் ஆப்போசிட்லயே ஒரு பெரிய பேப்பர்ல ஏதோ ஒண்ணு எழுதியிருக்கும். என்னன்னு பார்த்தா, நீ தூங்கி எந்திரிச்ச உடனே பக்கத்துல இருக்கிற உன்னோட டைரிய பாரு. ஏன்னா உனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆனனால உனக்கு மெமரி லாஸ் ப்ராப்ளம் இருக்கு. அதனால எந்திரிச்ச உடனேயும் நேத்து என்னெல்லாம் நடந்துச்சோ அது அந்த டைரியில இருக்கும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோ. உன்னோட மெமரி லாஸ பத்தின விஷயங்கள் உன்னோட பேரண்ட்ஸ்க்கும் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான இசுமிக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய சார்ட்ல அந்த ரூம் பூரா ஒட்டி வச்சிருப்பாங்க. அதனால அந்த பொண்ணு அப்படியே குழப்பத்தோடயே அந்த பக்கத்துல இருந்த டைரிய அப்படியே ஓபன் பண்ணி பாப்பாளா. ஆக்சுவலி இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின். இவ பேரு மரியோ. இவளுக்கு கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதனால அன்னையில இருந்து இவ எப்பப்பெல்லாம் தூங்கி எந்திரிக்கிறாளோ அப்பப்பெல்லாம் அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் எல்லாம் மறந்துடும். சோ அதனாலயே அது எல்லாத்தையும் டீட்டெயிலா ஒரு டைரியில எழுதி வச்சிருப்பா. இப்போ அதைத்தான் எடுத்து நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கடுத்து இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டு இப்போ அவளோட ரூம்ல இருந்து கீழே வருவாளா. அங்க அவளோட பேரண்ட்ஸ் இவளுக்காக ரெடியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அங்க போனோனையும் இவ கேக்குற கேள்வி, அம்மா அப்பா எனக்கு மெமரி லாஸ் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவங்க அம்மாவும், ஆமாமா உனக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி கார் ஆக்சிடென்ட் ஆச்சு, அப்ப இருந்து இந்த பிரச்சனை உனக்கு இருக்கு. பட் நீ இதை நினைச்சு பயப்படாத, நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கிறோம்ல, எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் அவளை கன்சோல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி இதே மாதிரி தான் டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே இவ கேப்பா போல. அதே மாதிரி அவங்க பேரண்ட்ஸும் இதே வார்த்தைகளை யூஸ் பண்ணி தான் டெய்லி கன்சோல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் ஆனா இந்த வட்டம் வழக்கத்துக்கு மாறா நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே, நேத்து நடந்த ஒரு சம்பவம் எனக்கு அந்த டைரியில எழுதாமையே லைட்டா ஞாபகம் இருக்கு. நேத்து என்னோட ரூம்ல இருந்த ஒரு பாட்டை நான் தெரியாம போட்டு உடைச்சிட்டேன். அதுல இருந்த ஒரு புரோக்கன் பீஸ் என்னோட கால்ல குத்திருச்சு. இது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. சோ உடனே இப்ப அந்த ஹீரோயினோட அம்மா அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாங்களா. அங்க டாக்டர் செக் பண்ணிட்டு, ஓகே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, அதனால தான் அவங்களுக்கு இப்ப லைட்டா ஞாபகம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயினோட அம்மாக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கும். அதுக்கடுத்து அப்படியே இங்க சீன் கட் பண்ணி இப்போ ஜாகிங் போய்கிட்டு இருக்க ஒரு பொண்ணை தான் காட்டுவாங்க. அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோயின் கால் பண்ணி, எனக்கு என்னோட ஞாபகங்கள்லாம் கொஞ்சம் திரும்ப வருது, நான் சீக்கிரமே சரியாயிருவேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு கிட்ட நம்ம ஹீரோயின் போன் பண்ணி பேசுவா. இந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இசுமி. ஆனா இந்த விஷயத்தை கேட்டனையும் அந்த ஃப்ரெண்டோட மூஞ்சி ஒரு மாதிரி லைட்டா மாறும். அதுக்கடுத்து இப்ப திரும்ப வீட்டுக்கு வந்த கிடத்து நம்ம ஹீரோயின் அவளோட ஷெல்ஃப் எல்லாம் ஒதுங்க வச்சுக்கிட்டு இருப்பாளா. அந்த இடத்துல ஒரு ஸ்கெட்ச் புக் ஒரு ஓரமா கிடக்கும். இப்ப அதை நம்ம ஹீரோயின் ஓபன் பண்ணி பார்த்தா இவ தான் நிறைய டிராயிங்ஸ் பண்ணிருப்பா. இப்போ அந்த ஸ்கெட்ச் புக்கை எடுத்துட்டு அப்படியே அவளோட ஃப்ரெண்டு இசுமிய பாக்குறதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போவாளா. அப்போ நம்ம ஹீரோயின் மரியோ அவளுக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பா. எனக்கு திடீர்னு நேத்து நடந்தது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வருது, அது மட்டும் இல்லாம எனக்கு எப்பயுமே 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது நல்லாவே ஞாபகம் இருக்கும்ல, இப்ப திடீர்னு நேத்து நடந்தது ஞாபகம் வந்தனையும் எனக்கு ஏதோ டக்குன்ட்டு ஒரு பெரிய மனுஷியான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. ஆனா அதுக்கு உடனே அந்த ஃப்ரெண்ட் இப்ப அப்படியே, சரி அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு நேத்து நடந்தது ஞாபகம் வந்த மாதிரியே மித்த நீ மறந்து போன விஷயங்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துருமா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோயின் அப்படியே யோசிச்சுட்டு, அதெல்லாம் ஞாபகம் வர்றது ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா. இவ இப்படி சொன்னனையும் அந்த ஃப்ரெண்ட் இப்ப லைட்டா ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் அவ கொண்டு வந்த அந்த ஸ்கெட்ச் புக் எடுத்து இப்ப அவ ஃப்ரெண்டு கிட்ட காட்டி, இந்த புக்கை பாரு, இதுல வரைஞ்சிருக்கிறது எல்லாமே நான் தான் வரைஞ்சேன், ஆனா இதுல முக்காவாசி நான் ஒரு பையனை தான் வரைஞ்சிருந்திருக்கேன், இந்த பையன் யாரு, இவனை நான் எப்ப மீட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பா. இதை பார்த்தனையும் அந்த ஃப்ரெண்டோட மூஞ்சி இப்போ டோட்டலா மாறிடும். அதுக்கடுத்து அப்படியே டக்குன்ட்டு, அந்த பையனா, அவனை சும்மா நம்ம சம்மர் வெக்கேஷன்ல பார்த்தோம், அவனை பத்தி பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த டாபிக்கை கட் பண்ற மாதிரியே அவ பேசுவா. அதுக்கடுத்து இப்ப அந்த ஃப்ரெண்டு அவளோட வீட்டுக்கு வந்த கடுத்து ஒரு மாதிரி சோகமா ஒரு பெரிய டைரியை ஒன்னு எடுப்பா. அதை பார்த்தா நம்ம ஹீரோயினோட டைரி மாதிரியே இருக்கும். அதுல இப்ப மெயினா என்ன எழுதியிருக்கும்னா, நீ என்ன நடந்தாலும் டூரை மட்டும் மறந்துடாத அப்படிங்கிற மாதிரி ஒரு பையனை பத்தி அவ எழுதியிருப்பா. இப்ப அப்படியே இங்க சீன் கட் பண்ணி பல மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினோட லைஃப்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டுவாங்க. இப்ப அப்படியே ஒரு பையன் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, நீ என்ன டேட் பண்ணுவியா
எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அவன் சொல்றப்பே அவன் மனசுக்குள்ள ஐயோ தயவு செஞ்சு என்ன நீ தப்பா மட்டும் நினைச்சுக்காத, இது ஒரு பொய்யான ப்ரொபோசல் அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருப்பான். இவன் இங்க பேசுறது எல்லாத்தையுமே ஆப்போசிட்ல ஒரு 3 ரவுடி பசங்க உட்காந்து வீடியோ வேற எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இவன் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு நம்ம ஹீரோயினும் ஓகேங்கிற மாதிரி சொல்லிடுவா. ஆக்சுவலி இந்த பையன் பேரு டூர், இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் ஓகே அப்பனா நாளைக்கு நம்ம 2 பேரும் கிளாஸ் முடிஞ்சோனையும் வெளியே மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவனோட ப்ரப்போசலுக்கு கேஷுவலா ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து போயிருவா. இப்போ அவ போன உடனேயும் அந்த 3 ரவுடி பசங்க நம்ம ஹீரோ கிட்ட வருவாங்களா. அவங்க வந்தோனையும் நம்ம ஹீரோ இப்ப அப்படியே நீங்க சொன்னதை நான் செஞ்சுட்டேன்டா, இனிமேல் என்னோட ஃப்ரெண்டை புள்ளி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சோ இவங்க மிரட்டினாலதான் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்ட போய் ப்ரப்போஸே பண்ணியிருக்கான். அதுக்கடுத்து அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவோட வீட்டுல தான் காட்டுவாங்க. அவன் அப்படியே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அவங்க அப்பா அந்த இடத்துக்கு வந்து இனிமேல் நான் வேலைக்கு போவேணும்னு முடிவு பண்ணிட்டேன், நான் பழைய மாதிரியே நாவல் எழுத போறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லுவாங்களா. இதை கேட்டுன்னு நம்ம ஹீரோ அப்படியே பக்கத்துல இருந்த ஒரு ஃபேமிலி போட்டோவை தான் ஒரு மாதிரி ஏக்கமா பார்ப்பான். என்னன்னா நம்ம ஹீரோவோட அம்மா இவன் சின்ன வயசா இருக்கிறப்ப இறந்துருப்பாங்க போல. அதத்தான் இப்ப நம்ம ஹீரோ அப்படியே நினைச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்படி இதெல்லாம் யோசித்துக்கிட்டு இருக்கப்பயே அவங்க வீட்டுல ஒரு புக்கு ஒண்ணு இருக்கும். அதோட ஆத்தர் பேரு வந்து நிஷிகா. இப்போ அந்த புக்கை எடுத்தோம் நம்ம ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி ஃபீலிங்ஸோட பாத்துக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து இங்க சீன் கட் பண்ணி அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ கிட்ட ஒரு சப்பியான ஒரு பையன் வந்து தேங்க்ஸ்டா மச்சான், உன்னாலதான் அவங்க என்ன வம்பளுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ரவுடி பசங்களை பாத்துக்கிட்டு இருப்பாங்க. நேத்து நம்ம ஹீரோ அந்த 3 ரவுடி பசங்க சொன்ன மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணனால இன்னைக்கு இவங்க அவனோட ஃப்ரெண்ட வம்பளுக்கல போல. இப்படி இதை பத்தி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கப்ப அந்த கிளாஸ்ல இருந்த எல்லாருமே நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அதுல இருந்து ஒரு பொண்ணு வந்து ஹே டூர் இது நீ தானே, போ செம கெத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவை காட்டுவாங்க. என்னன்னு பார்த்தா நேத்து இவன் நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ண வீடியோவை சோசியல் மீடியால போட்டு விட்டுருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் ஸ்கூல்லே பாப்புலரான பொண்ணு போல, அவளுக்கு நிறைய பசங்க ட்ரை வேற பண்ணிருப்பாங்க போல. அப்படி இருந்து இவனோட ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி இப்ப எல்லாரும் நம்ம ஹீரோவை பத்தி அந்த வீடியோ கீழே பெருமையா பேசிக்கிட்டு இருப்பாங்க. பட் ஆனா இப்போ அந்த இடத்துக்கு அந்த இசுமிங்கிற நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து ஹே நீயும் மரியாவும் உண்மையில லவ் பண்றீங்களா என்ன, எங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒன்னு தெரியவே தெரியாது, அப்படி இருக்கிறப்ப நீ எப்படி திடீர்னு வந்து அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ண, உன்னை பார்த்தா நம்பக்கூடிய ஆள் மாதிரியே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அந்த இசுமி நம்ம ஹீரோவை பிடிச்சு கொஸ்டினா கேட்டுக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோவும் இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம இதை வந்து நீங்க லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு வச்சுக்கலாங்க, சரி இப்ப கிளாஸுக்கு லேட் ஆயிருச்சு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு பயந்துட்டு அந்த இடத்துல இருந்து வேகமா கிளம்பிடுவான். அதுக்கடுத்து அன்னைக்கு ஈவினிங் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சோனையும் எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோயின் இந்த டூர் கிட்ட வந்து நேத்து நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணல அதுக்கு சில ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிப்பா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோ இல்ல நீங்க என்ன தப்பா எடுத்துக்க கூடாது, நேத்து நான் ஒன்னும் உண்மையிலே வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணல, ஒரு 3 பசங்க என்னோட ஃப்ரெண்ட் ரொம்ப புள்ளி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அப்படி அவங்க அவனை புள்ளி பண்ண கூடாதுன்னா நான் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொன்னாங்க, அதனால தான் நான் அப்படி பண்ணேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவானா. இதை கேட்டு நம்ம ஹீரோயின் கோவமே படமாட்டா. இதுல உன் தப்பு என்ன இருக்கு, உன்னோட ஃப்ரெண்டுக்காக தானே நீ இதெல்லாம் பண்ண, ஆனா இப்ப இதுல என்ன ஒரு விஷயம்னா நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணி அதை நான் அக்செப்ட் பண்ணதை இப்ப எல்லாருமே பாத்துட்டாங்க, இங்க பாரு வீடியோ கூட ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிக்கிட்டு இருக்கு, அதனால நம்ம 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு ஃபேக் கப்பிள்ஸா இருக்கதான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அதுக்கு இப்ப நம்ம ஹீரோவும் சரிங்கிற மாதிரி ஒத்துக்குவானா. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் சரி நம்ம இப்ப ஃபேக் ரிலேஷன்ஷிப்ல தானே இருக்க போறோம், அதனால நான் உன்கிட்ட ஒரு 3 ரூல்ஸ் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்னன்னா நம்ம 2 பேரும் ஸ்கூல்ல இருக்கிறப்ப ரொம்ப பேசிக்கவே கூடாது, ஸ்கூல் முடிஞ்ச கிடத்து தான் பேசிக்கணும். அதே மாதிரி 2வது ரூல்ஸ் அப்பப்போ நம்ம போன்ல பேசிக்கலாம், ஆனா ரொம்ப போன்ல பேசக்கூடாது. தேர்ட் ரூல்ஸ் முக்கியமான ரூல்ஸ் என்னன்னா நான் ஓ மேலையோ நீ என் மேலையோ லவ்ல விழுந்துடவே கூடாது, நம்ம கடைசி வரைக்கும் ஃபேக் கப்பிள்ஸா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. இதெல்லாம் இவ சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே நம்ம டூரோட கண்ணுக்கு இவ அவ்வளவு கியூட்டா தெரியவா. பட் இருந்தாலும் அந்த டூர் இப்ப அப்படியே சரி எனக்கு இந்த ரூல்ஸ்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இப்ப ஃபேக் கப்பிள்ஸா இருக்கிறதுக்கு ஒத்துக்குவான். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் நம்ம என்னதான் ஃபேக் கப்பிள்ஸா இருந்தாலும் உன்னை பத்தின எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சாகணும், உன்னோட பர்த்டே டேட் என்ன, உனக்கு பிடிச்ச கலர் என்ன, உன்னோட பிளட் குரூப் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நோட்ல எழுதி வச்சுக்குவா. அப்போ இப்படி ஒவ்வொன்னா கேட்டுக்கிட்டு இருக்கப்ப உன்னோட ரோல் மாடல் யாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்பா. அதுக்கு அந்த டூர் இப்ப அப்படியே என்னோட ரோல் மாடல் நிஷிகா அப்படிங்கிற ஒரு ரைட்டர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதையும் நம்ம ஹீரோயின் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்குவா. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் இந்த டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சரி நம்ம என்னதான் ஃபேக் கப்பிள்ஸா இருந்தாலும் நம்மளும் வெளியே டேட்டிங்லாம் போய் தான் ஆகணும், அதனால இந்த சண்டே வெளியே எங்கேயான்னு போவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் ஒரு பிளானை போடுவாங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கப்ப ஆப்போசிட்ல அந்த இஷுமி வந்து நிப்பாளா. இவளை பார்த்தனே நம்ம டூருக்கு அப்படியே பேயறிஞ்ச மாதிரி ஆயிரும். அவளும் சும்மா சொல்லக்கூடாது,
இருக்காது. அவ நம்ம டூரை பாக்குற பார்வையே ஒரு மாதிரி கத்தி எடுத்து குத்துற மாதிரி தான் இருக்கும். இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் பண்ணுவா. இதுதான் இசுமி, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இவ நீ எனக்கு பொருத்தமான பாய் ஃப்ரெண்டா இருப்பியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்ட்டு உன்னை இன்டர்வியூ பண்ணணும்னு சொன்னா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவாளா. இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோ, அவ பண்ண போறத பார்த்தா இன்டர்வியூ மாதிரி இல்லையே, ஏதோ ஒரு கிரிமினலை கூட்டு போய் இன்வெஸ்டிகேட் பண்ண போற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டே நம்ம ஹீரோ ஓகேன்னு சொல்லுவான். அதுக்கடுத்து இப்போ இவங்க 3 பேரா சேர்ந்து நம்ம இசுமியோட வீட்டுக்கு தான் போவாங்களா. அங்க பார்த்தா அவ வீடு அவ்வளோ பெருசா இருக்கும். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே வாய பொளந்துருவான். உங்க வீடு என்ன இவ்வளோ பெருசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவளோட புக் ஷெல்ஃப்ல நிறைய புக்ஸ் இருக்குமா. அதுல நம்ம ஹீரோக்கு பிடிச்ச அந்த நிஷிகாவோட புக்கும் இருக்கும். இதை நம்ம ஹீரோ எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அந்த இசுமி அப்படியே வந்து, ஹே இந்த ஆத்தரோட புக்ஸ் எல்லாம் செமையா இருக்கு தெரியுமா, இவங்க இப்பதான் அவங்களோட கரியரை ஆரம்பிச்சிருக்காங்க, ஆனா இவங்களுக்குள்ள செம டேலண்ட் இருக்கு, இதெல்லாம் பத்தி உன்கிட்ட சொன்னா உனக்கு என்ன புரியவா போகுது அப்படிங்கிற மாதிரி அவ அந்த புக்கை வாங்க போவா. அப்பதான் நம்ம ஹீரோயின் கொண்டு ஸ்ட்ரைக் ஆகும். என்ன பேர் சொன்ன, நிஷிகாவா, ஹே அவனுக்கும் அதே ஆத்தர் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்ன உடனே இவ்வளவு நேரம் நம்ம டூரை பார்த்து முறைச்சுக்கிட்டு இருந்த அந்த இசுமி, என்னது உனக்கும் அந்த ஆத்தர் தான் பிடிக்குமா, அப்பனா எனக்கு டபுள் ஓகே, நீ கண்டிப்பா நல்ல பையனாதான் இருப்ப, என் ஃப்ரெண்ட நல்லா பாத்துக்குவ அப்படிங்கிற மாதிரி இப்பதான் அவ நம்ம ஹீரோவை பார்த்து கொஞ்சமாட்டு சிரிப்பா. அதுக்கடுத்து இங்க சீன் கட் பண்ணி அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் அவளோட வீட்டுல எந்திரிக்கிறப்பதான் காட்டுவாங்களா. வழக்கம் போல அவளுக்கு எல்லாமே மறந்து போயிரும். சோ உடனே அவளோட டைரி எல்லாம் எடுத்து இப்போ அவ வாழ்க்கையில நடந்த எல்லாத்தையும் படிச்சு பாத்துக்கிட்டு இருப்பா. அப்போ அவங்க அம்மாவும் அந்த இடத்துக்கு வருவாங்களா. சோ உடனே அவங்க அம்மா கிட்டயும் சில டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குவா. அப்போ அவங்க அம்மா மெயினா என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு இந்த மாதிரி மெமரி லாஸ் ப்ராப்ளம் இருக்குன்ட்டு உன்னோட ஸ்கூல்ல யாருக்குமே தெரியக்கூடாது, ஏன்னா இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க உன்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, சொல்ல போனா உன்கிட்ட மிஸ்பிஹேவ் கூட பண்ணலாம், அதனால நீ பார்த்து உஷாரா இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி இப்ப சொல்ல போனா நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோவை பத்தின எந்த ஞாபகமும் இருக்காது. ஆனா என்னன்னா டெய்லி காலையில அந்த டைரியை படிச்சுதான் அவனை திரும்பி அவளோட மெமரிக்கு அவ கொண்டு வருவா. அதனாலதான் அவனை பத்தின எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம ஹீரோயின் ஒரு நோட்ல எழுதிக்கிட்டே இருப்பா. இப்போ அந்த டீட்டெயில்ஸ்லாம் அப்படியே நம்ம ஹீரோயின் படிச்சுக்கிட்டே எங்கேயோ கிளம்புற மாதிரி தெரியுமா. அந்நேரம் கரெக்டா அந்த இசுமி கிட்ட இருந்து கால் வரும். அவ இப்ப அப்படியே கால் பண்ணி, ஹே இன்னைக்குதான் நீயும் அவனும் ஃபர்ஸ்ட் டேட், வெளியே ஒன்னா போறீங்க, எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேல அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி நர்வஸா, எனக்கு அதெல்லாம் கூட இப்ப பிரச்சனை இல்ல, டேட்டுக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும்னு எனக்கு சரியா தெரியல, கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு, ஐயோ அதை பத்திலாம் எனக்கு தெரியாது, நீ உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் ஏதாவது போட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு போனை வச்சிருவா. இப்போ இந்த பாஸ்ட்ல நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த இசுமிங்கிற ஃப்ரெண்டு பிரசன்ட்ல நம்ம ஹீரோனோட டைரியை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி நம்மளுக்கு காட்டுவாங்க. ஆனா இதெல்லாம் படிக்கிறப்பயே அந்த ஃப்ரெண்டோட மூஞ்சில அவ்வளவு ஒரு கில்ட்டினஸ் இருக்கும், ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து இப்ப திரும்பி அப்படியே பிளாஷ்பேக்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் இப்ப நீட்டா ரெடியாகி நம்ம ஹீரோ கூட டேட் பண்றதுக்காக அந்த சொன்ன இடத்துக்கு வந்துருவா. ஆனா அவளுக்கு தான் எல்லாமே மறந்து போயிரும்ல. சோ நம்ம ஹீரோ எப்படி இருப்பாங்கிறது கூட அவளுக்கு மறந்துடும். உடனே டக்குன்ட்டு அவளோட போன் எடுத்து இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கூட எடுத்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்து இப்போ நம்ம ஹீரோ இந்த கூட்டத்துல எங்க இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு கரெக்டா போய் அவங்க கிட்ட, ஹே டூர் இப்பதான் வந்தியா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நர்வஸா தான் பேசுவா. ஏன்னா இவங்க என்னதான் ஒரு 1-2 வாரம் பழகி இருந்தாலுமே நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அவ இப்பதான் அவன் கூட பழகவே செய்யறா. ஏன்னா நேத்து இவளுக்குள்ள இருந்த எல்லா ஃபீலிங்கும் மறைஞ்சு போயிருக்கும். இப்ப எல்லாமே அவளை பொறுத்த வரைக்கும் ரீஸ்டார்ட் ஆக தானே செய்யுது. அதனால ஃபர்ஸ்ட் டைம் அவன் கிட்ட பேசுற மாதிரியே ஒரு மாதிரி நர்வஸ்னஸோட தான் அவ பேசுவா. அப்போதான் அவ நம்ம ஹீரோ கையில இருக்கிற ஒரு பாஸ்கெட்டை பாப்பா. அந்த பாஸ்கெட்குள்ள நம்ம ஹீரோயினுக்காக அவன் சாண்ட்விச் எல்லாம் சமைச்சுதான் கொண்டு வந்திருப்பான் போல. இதை பார்த்துன்னு நம்ம ஹீரோயின், ஓ உனக்கு சமைக்கலாம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அப்பதான் அவன் ஒண்ணு சொல்லுவான், அவனுக்கு ஒரு அக்கா வேற இருக்காங்க போல, அவங்க அம்மா இறந்தக்கடுத்து அந்த அக்கா தான் இவனை நல்லா பாத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. சோ அந்த அக்கா கிட்ட இருந்துதான் வீட்டு வேலையெல்லாம் எப்படி செய்யறது, சமையல் எப்படி செய்யறது எல்லாம் கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து இவங்க 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே ஒரு பீச் சைடு தான் வருவாங்களா. அங்க வந்தனையும் இப்ப நம்ம ஹீரோ கொண்டு வந்த சாண்ட்விச் எல்லாம் சாப்பிட்டு எடுத்து இப்ப நம்ம ஹீரோ கேட்பான், சரி என்னோட ஃபேமிலியை பத்தி சொன்னேனே, உன்னோட ஃபேமிலியை பத்தி சொல்லு அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்லுவா, நான் வீட்டுக்கு ஒரே பிள்ளைப்பா, எங்க அப்பா எம்மல அவ்வளவு பாசம் வச்சிருப்பாரு, ஏன் சொல்ல போனா எனக்கு இப்போ ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா கூட எங்க அப்பா ஸ்ட்ரைட்டா உன்கிட்ட வந்து செம கேள்வியா கேட்டு உன்னை டார்ச்சர் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கு நம்ம ஹீரோவும், தயவு செஞ்சு என்னை பத்தி உங்க அப்பா கிட்ட சொல்லிடாதம்மா, என்னதான் இருந்தாலும் நம்ம 2 பேரும் ஃபேக் ரிலேஷன்ஷிப் தானே, ஏற்கனவே உன் ஃப்ரெண்டை பார்த்தாலே எனக்கு பயமா
இருக்கு, இதுல உங்க அப்பாவுமா அப்படிங்கிற மாதிரி கேஷுவலா சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் ரிலாக்ஸா அங்க படுத்துட்டு, என்னோட ஃபேமிலிய பத்திலாம் இது வரைக்கும் நான் ரொம்ப யார்கிட்டயும் பேசல, உன்கிட்ட பேசுறப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு, சொல்ல போனா கொஞ்சம் ரிலாக்ஸிங்காவும் இருக்கு, என்னோட பெயின் எல்லாமே என்னை விட்டு மறைஞ்ச மாதிரியும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவளோட மெமரி லாஸ் பிரச்சனையை பத்தி இன்டைரக்டா இவங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. இதை எல்லாத்தையும் நம்ம ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோயினை சைட் அடிச்சுட்டே கேட்டுக்கிட்டு இருப்பான். இப்படி படுத்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தவ கொஞ்ச நேரத்துல அப்படியே அதே இடத்துல தூங்கிடுவா. ஆனா இவ இப்படி தூங்கி எந்திரிச்சாவே இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாமே இவளுக்கு மறந்து போயிரும்ல. அதே மாதிரிதான் இப்பயும் இப்ப அப்படியே தூங்கி எந்திரிச்சோனையும் ஆப்போசிட்ல நம்ம ஹீரோவை தான் பாப்பா. ஆனா இவன் யாரு, நம்ம எதுக்கு இங்க இருக்கோம், இவன் கூட என்ன பண்றோம் அப்படிங்கிற எந்த ஒரு ஐடியாவும் நம்ம ஹீரோயினுக்கு இருக்காது. உடனே இங்க இருந்தா ஏதாண்டு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு டக்குன்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு வேகமா பதட்டமா கிளம்புவா. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒண்ணும் புரியாது, இவையே இவ்வளவு டென்ஷனா இங்க இருந்து போறா அப்படின்ட்டு அவனும் பின்னாடியே போக பார்ப்பான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினுக்கு பாவம் கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரிதான் இருக்கும், அவளுக்கு எந்த இடத்துல இருக்கோன்னு கூட தெரியாதா. உடனே இப்ப ஒரு ஓரமா வந்து அவளோட ஃப்ரெண்டு இஷுமிக்கு தான் ஒரு மாதிரி அழுகிற மாதிரி கால் பண்ணுவா. ஹே, நான் இப்ப ஏதோ ஒரு பீச் சைட்ல ஒரு இடத்துல இருக்கேன், நான் கண் முழிச்சு பார்த்தா என் பக்கத்துல ஒரு பையன் இருக்கிறான், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, கொஞ்சம் சீக்கிரம் வரையா அப்படிங்கிற மாதிரி அவ ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணுவா. உடனே அந்த ஃப்ரெண்டும் சரி நீ டென்ஷன் ஆகாத, ஃபர்ஸ்ட் அமைதியா உன்னோட ஹேண்ட்பேக் உள்ள ஒரு நோட் புக் ஒன்று வச்சிருப்ப, அதை எடுத்து அதுல இருக்கிறதெல்லாம் படி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இப்போ அவளை காம் பண்ணிட்டு அடுத்து இந்த இசுமி இப்ப நம்ம ஹீரோக்கு தான் கால் பண்ணி நீ எங்க இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோ ஹே இங்க ஒரு சின்ன பிரச்சனை, நான் உனக்கு திரும்பி கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருவான். ஆனா அதுக்கு அந்த இசுமி இப்ப அப்படியே என்ன இப்போ நீ மரியாதை தானே தேடிக்கிட்டு இருக்க, தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாத, அங்க என்ன நடக்குதுங்கிறத நான் உனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன், அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்டே அவ பேசிடுவா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ இப்ப பொறுமையா அவ கிட்ட இருந்த ஒரு குட்டி நோட் புக்ல நிறைய டீடைல்ஸ் எழுதி வச்சிருப்பாளா, அது எல்லாத்தையும் இப்ப படிச்சக்கடுத்துதான் அவ இங்க யார் கூட வந்திருக்கா, எதுக்கு வந்திருக்கா அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் அவளுக்கு தெரியும். இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வந்துருவானா. அவனை பார்த்தனையும் இப்ப நம்ம ஹீரோயின் பயப்படாம அப்படியே அவன் பக்கத்துல போய் ஐ எம் சாரி, என்னை மன்னிச்சிரு, நான் ஏன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படி நடந்துக்கிட்டேன்னா ஏன்னா எனக்கு மெமரி லாஸ் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவளை பத்தின எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிடுவா. இவ இப்படி சொன்னக்கடுத்துதான் நம்ம ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆகும். இவ எப்ப பார்த்தாலும் அந்த டைரியில எல்லாத்தையும் எழுதிக்கிட்டே இருப்பாளா, அதுக்கான ரீசன் என்னன்ட்டு இப்பதான் நம்ம ஹீரோ தெளிவா தெரிஞ்சுக்குவான். இப்ப நம்ம ஹீரோயின் அவளோட கதையை சொன்னது மட்டும் இல்லாம மறுபடியும் நம்ம ஹீரோ கிட்ட சாரி கேட்டு என்னாலதான் நீ இப்ப இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நிக்கிற, நான் இந்த ஃபேக் கப்பிள்ஸ்ங்கிறதே ஆரம்பிச்சிருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. அதுக்கு நம்ம ஹீரோ இதுல ஓன் தப்பு என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் நான் தானே பொய்யா வந்து உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்ல, என்னோட பிரச்சனை என்னன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அப்படி இருந்தும் நான் உன்னை என்னோட ஃபேக் பாய் ஃப்ரெண்டா இருக்க சொல்லி இருக்கவே கூடாது, பாவம் இப்ப என்னால நீயும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைட்டா பதட்டமாயிட்டேல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. ஆனாலும் நம்ம ஹீரோ அதான் எனக்கு இப்ப இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சுல, இதுக்கடுத்து நான் உன்னை இன்னும் நல்லா கேர்ஃபுல்லா பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்ல, இதே மாதிரி சப்போஸ் என்னைக்கான்ட்டு நான் உன் கூட இருக்கிறப்ப தூங்கி எந்திரிச்சிட்டேன்னா திரும்பி இதே பிரச்சனை தான் வரும், அதை உன்னால கண்டிப்பா ஈஸியா டேக் கேர் பண்ணிக்க முடியாது, அதனால பேசாம நம்ம இங்கேயே எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. ஆனா இப்ப நம்ம ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல, அவன் டக்குன்ட்டு சோ நீ டெய்லி என்னென்ன உன் வாழ்க்கையில நடக்குதுங்கிறத அந்த டைரியில எழுதினாதானே அடுத்த நாள் நீ அதை படிக்கிறப்ப உனக்கு அந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் இருக்கும், அப்ப நான் இன்னைக்கு உன்னோட மெமரி லாஸை பத்தி எனக்கு தெரியுங்கிற விஷயத்த நீ அந்த டைரியில எழுதவே எழுதாத, சோ அடுத்த நாள் காலையில நீ எந்திரிச்சு அந்த டைரியை படிக்கிறப்ப உனக்கு நம்ம ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணது மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும், மித்தபடி இங்க நடந்த குழப்பம் எதுவுமே உனக்கு ஞாபகம் வராதுல்ல, சோ இந்த ஒரு ரீசனை வச்சே நம்ம திரும்பி ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுவோம், உன்னை பொறுத்த வரைக்கும் உன்னோட மெமரி லாஸ் பத்தி எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி நீ நினைச்சுக்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இசுமி இந்த இடத்துக்கு வர அவ இப்ப அப்படியே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஐயோ இவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி லைட்டா பயப்படுவா. ஆனா நம்ம ஹீரோ இவனுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியுங்கிறது அவளோட ஃப்ரெண்டுக்கு கூட தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு என்னன்னே தெரியல, திடீர்னு மரியோ என்கிட்ட இருந்து தள்ளி தூரமா வந்துட்டா, அதுக்கடுத்து நான் அவளை அப்படியோ தேடி கண்டுபிடிச்சிட்டேன், மித்தபடி ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவன் சமாளிப்பான். உடனே அந்த இசுமியும் ஓ அப்பனா இவனுக்கு இன்னும் எந்த உண்மையும் தெரியலையா, ஓகே ஏதான்னு சொல்லி சமாளிப்போம் அப்படின்ட்டு அது ஒண்ணும் இல்ல
அவ உன் கூட இருக்கிறப்ப லைட்டா தூங்கிட்டால, அவளுக்கு கொஞ்சம் தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு, அதனாலதான் இந்த மாதிரி ஏதாவது பிஹேவ் பண்ணிருப்பா. சரி, நான் இப்ப அவளை வீட்டுக்கு கூட்டு போறேன், மித்ததெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இசுமி நம்ம ஹீரோயினை அங்க இருந்து கூட்டு போயிருவா. அடுத்து அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்த கிடத்து நம்ம ஹீரோயின் வழக்கம் போல எல்லா விஷயத்தையும் டைரியில எழுதிக்கிட்டு இருப்பாளா. அப்போ ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டாப் ஆகி இவளோட மெமரி லாஸ் பத்தின விஷயங்கள் நம்ம ஹீரோக்கு தெரியுங்கிறத இந்த டைரியில எழுதலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி யோசித்துக்கிட்டு இருப்பா. அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ அதுக்கடுத்து நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்ட மாதிரியே அவனுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியுங்கிற விஷயத்த நம்ம ஹீரோயின் அந்த டைரியில எழுதுவாளா மாட்டாளா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஓகே கைஸ், நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கட்ட நோட்டிஃபை பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோ உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பை.